அனு வந்து இப்போ ஷூட் போயிருக்கா, அவளோட ஒர்க்குக்காக வெளியே போயிருக்கா. ஸோ வரதுக்கு இன்னும் கரெக்டா டைம் தெரியுதா மேல இன்னொரு 2 hours டைம் இருக்கு நமக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம அவளுக்கு பிரியாணி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நீயே சொல்லு. நல்லா பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அனுகிட்ட. அதனால பிரியாணி பண்ண மாட்டேன். அவன் வந்து போகும்போது ஒரு பிளான் போட்டு தான் போனான், என்ன ஏதாவது பிரியாணி பண்ணி வைங்க, எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு, பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா பிரியாணி பண்ண போறோம். தெய்வமே. சரியா? சரி, இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போறது வந்து யாரு? அம்மா. ஜாலியா இருக்கு போது இந்த வீடியோ. இதுல முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எங்களுக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு பிரியாணி பண்ண தெரியாது. உனக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அது வீட்டுல என்னென்ன பொருள் இருக்குன்றதும் எனக்கு தெரியாது. இனிமேல் தான் வீடியோவை பார்த்து அந்த பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்றதை போய் வாங்கி வந்து பிரியாணி செய்யறதுக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள பண்றோமா? ஏன்னா கரெக்டா அனு போன் பண்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அனு போன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணியை செஞ்சு அனுவோட மனசை குளிர வைக்கிறோமா இல்ல ஃபிளாப் ஆக போதான்றத பொறுத்திருந்து நீங்க தான் பார்க்கணும். நமக்கு இன்னும் இருக்கிறது எவ்வளவு நேரம்? just 2 hours தான் இருக்கு. அதுக்குள்ள நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க நம்ம சேனலை எதையாச்சும் சொல்லியா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளவுதாங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு புட்டி. A few minutes later. என்னப்பா பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு போனை நோண்டிட்டு இருக்கீங்க? என்ன இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அடி பாவி வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். டி பிரியாணி செய்வது எப்படின்னு இங்க பாரு. ரெசிபி இன் தமிழ். வாவுடா நிறைய பேர் செஞ்சிருக்காங்கடா. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று சுட்டுருவோம். மெட்ராஸ் சமையல் போயிடுவோமா? சரி, மெட்ராஸ் சென்ட்ரல் செலக்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ வீடியோ பார்க்க போறேன். கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி வை, நான் வீடியோ பார்த்துட்டு வரேன். என்னென்ன வேணும்ன்ற சொல்றேன். ஒரு வழியா பிரியாணி பார்த்துட்டு என்னென்னலாம் தேவைன்னு எழுதி வச்சா அதுக்கு வந்து 3 பேஜுக்கு போகுது. நீ வேணுமா, என்ன வேணுமா, பிரியாணி எல்லாம் வேணுமா, பட்டை வேணுமா, இதுல என்ன இருக்கு என்ன இல்லன்னு எங்களுக்கு தெரியல. இந்த சேலஞ்ச் நம்ம பண்றோமா வேணாமா? பண்ணலாம். இறங்கி செய்யறோம். செய்வீர்களா? செய்வோம் அப்படின்னு இருக்கா. வாங்க டக்கு நம்ம ஆக்ஷன்ல இறங்கலாம். ஆனா இதுல இவ்வளவு ஐட்டம் இருக்கா, என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. தேடுறோம். கமான். முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். ஏலக்காய் இருக்கு, ஸ்டார் பூ இருக்கு, வந்து இது பட்டை, இது லவங்கம் இருக்கு. பட்டை இதுவா? பட்டையா? இதா பட்டை? இதான் பட்டை. கம்மன் சொல்லிருக்கீங்களா? பட்டை தான். சரி, கிராம்பு இல்ல கிராம்பு ஆட்டாம எடுக்கணும். கேமரா டைம் இல்ல நமக்கு. ஆனியன் டீசெண்டா இருக்கு. டொமேட்டோ இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு. சில்லியும் இருக்கு. அது கிடையாது சில்லி பவுடர். இது நினைக்கிறேன் சில்லி பவுடர். டர்மரிக் பவுடர்ப்பா. இதுதான் சில்லி பவுடர். ஓபன் பண்ணு. டர்மரிக் பவுடர். இது டர்மரிக்கா? நாகிட்டு சில்லி தான் நினைக்கிறேன். காரம் கரம் மசாலா வாங்கிக்கலாம். அத டிக் கிரீன் பிரியாணி லீஃப் வாங்கணும். டவுன் பண்ணு. பிரியாணி அப்புறம் அடுத்து நமக்கு டைம் இல்ல. half water rose for 1 minute, curd medium sour, தயிர் இருக்கா, salt, any salt, half lemon இருக்கு. basmati rice. பசமதின்னு யாரா பாத்துறீங்களா? பசமதி போன் பண்ணி கேட்டாலும் சர்ப்ரைஸ் போயிடும். பாஸ்மதி இருக்கு. புதினா இருக்கு. அப்புறம் கொரியண்டர். புதினா மின்ட்டும் ஒண்ணுதாண்டி. இப்பவே கண்ணை கட்டுது. வா பாத்துக்கலாம். சரி, நமக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு. கடைக்கு போலாம். வா. பத்திரமா. சரி, நம்ம போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு குடுக்குன்னு வந்துடலாம். வா, மொன கடைக்கு போலாம். ஆராதனாக்கும் எனக்கு ஒரு இன்சல்ட்டிங்கா போச்சு. காசு கூட எடுத்து வராம ஏன்டா கடைக்கு வந்தீங்கன்ற மாதிரி அவர் பார்த்தாரு. பட் தெரிஞ்ச கடைனால அப்புறமா தரேன்னு சொல்லிட்டாங்க. போறோம். அது நீங்க பாருங்க, எங்க போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. கத்தியும் தட்டும் கொடுத்துட்டீங்களா? இப்ப பாரு, இப்ப டேடியோட ஸ்பீடை மட்டும் பாரு. Five minutes later. இந்த குண்டா பத்துமா 1 கிலோ 2 பேருக்கு பண்றதுக்கு? Meanwhile. வேகா சாப்பிட்டுருக்காங்க. நீங்க நினைக்காதீங்க, ஆக்சுவலா டைம் போயிட்டே இருக்குது. டைம் வந்து 11 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 12 காலாச்சு. வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். மற்ற ஐட்டம்லாம் ரெடி. ஆனால் சிக்கன் வந்து ஃப்ரீசர்ல இருந்ததுனால இருக்கு. அது வந்து பிரியணும்ல, அதுக்காக டைம் கொடுத்துருக்கேன். 5 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கணும், அதுக்காக டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே பசிச்சிருச்சு எனக்கும் என் பொண்ணுக்கும். ஆப்பிள் சாப்பிட்டேன், நான் வேக சாப்பிட்டேன். பட் கண்டிப்பாக எங்கள் வீடியோவில் நம்ம ஜெயிப்போம்னு நீங்கள் வந்து ப்ரே பண்ணோம். A lot of
Boring math later. ஒரு வழியா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து குக்கிங் பண்ண போறோம். குக்கிங் வந்து எனக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நான் சாமி வேண்டிட்டு குக் பண்ண போறேன். சிக்கனை கட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் வந்து அரிசி ஊற வச்சிட்டேன். அடுத்து அவங்க வீடியோல கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிரகாரம் நம்ம பண்ண போறோம். என்னடா ஹெல்ப் பண்றல? சிக்கிட்டே தப்பவா முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணு. கொஞ்சம் தாராளமா போடுவோம் நெய். சமூகம் பெரிய இடம் போடு. இது என்ன? இதுல 4-5 எண்ணெய் இருக்கு. எதிரி எண்ணெய் ஊத்துறது. இதுல எது நல்லெண்ணெய், எது கடலை எண்ணெய்? ஒண்ணுமே தெரியலையே. சரி விடு, இதே ஊத்திடுவோம். இதை பார்க்க அழகா இருக்கு. அந்த வீடியோ எடுத்துருவோம். அடுத்தடுத்து இந்த வா வா, டைம் இல்ல நமக்கு. our time is going on. பிரியாணி இல்லங்க. ஐயோ படுத்துறானே. 1 2 3 பிரியாணி இலை போட்டாச்சு. அடுத்து 3 ஸ்டார். நான் வெடிக்குது. இன்னைக்கு ஒரு புடி. வாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம். என்ன மனுஷன்? ஆஹா, வாசனை வருது. கிண்டணுமா? அப்ப டைம் இருக்கு நமக்கு. அது இருக்கு. ஒரு படம் பார்த்து வருவோம். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு கோல்டு நல்லா வளங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாலியா இருப்போம். தூக்கி போட்டு போயினே இருப்பேன். இதை விட்டு எங்க போறது? இங்கதான் இருக்கணும். கிச்சன் தான் இனிமேல் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாழ்க்கையில பிரியாணி பண்றேன். வருமா வராதான்றது முக்கியம் இல்ல. என் பொண்டாட்டி சர்ப்ரைஸ் ஆவறாளா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். என்னது? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்குது. கருப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட். மக்கள் நான் உங்ககிட்ட வந்து அப்டேட் நான் அப்புறமா சொல்றேன். வெங்காயம் கருகுது. கறி லீஃப், கருவேப்பிலைனா கறி லீஃப். உன்னெல்லாம் அசிஸ்டண்டா வச்சிருக்கேன் பத்தியா நானு. உனக்கு தெரியணும். போட்டாச்சு. வதக்கியாச்சு. வந்துகிட்டு இருக்கு. அது வதக்கிட்டே லைட்டா. வரணும்ல. பண்றது யாரு? சிக்கன் கழுகி அது ஒரு மாதிரி. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. கரம் மசாலா வாங்கிட்டு வந்து எடுத்துருவா. குடு. அட வெக்கம் கட்டுறீங்களா? வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா ஆட் பண்ண போறேன். இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ வீடியோ பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்த சொன்னாங்க. பட்டோ நான் கோவமா கிளம்புறேன். நான் கேக்குறேன். நீ சொல்ற பேச்சு கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். கோவப்படுறா ரொம்ப. ஆஃபே கடந்தாச்சு. இப்போ வந்து 1 மினிட் டைம் கொடுக்க சொல்லிருக்காங்க. அந்த 1 மினிட் போறதுக்காக ஆராதனா அலாரம் வச்சிருக்காங்க. அதுவும் ரெடி ஆனவனு தான் இப்ப தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. எங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. டைம் வேற போயிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் டைம் இருக்கு? 1 o'clock ஆக 20 minutes இருக்கு டைம். அதுக்குள்ள பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இல்ல ஜெயிக்கிறோம். எதையா போடுங்க. 2 1 திறக்கலாமா? கொண்டாக்க திறக்கலாமா? ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு. இன்னொரு 1 மினிட் வேகட்டுமா? உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா தயிரா? தயிர் 5 கப்பு வந்து 1 கிலோக்கு. இது வந்து 1 கப்பு. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எவ்வளவு உப்பு போடுறது? ஐயோ ராமா. ஃபர்ஸ்ட் ஒரு இது போடுவோமா? அவங்க இவ்ளோ எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் உப்பு கட்டாக்கான்னு பார்க்கலாம் தான். சூப்பரா. மாரா ஜெயிச்சிட்டோம். கை கட்டு. இல்ல ஒண்ணு ஆவாதிரி. நஜ சமையல்காரனாவே மாறிட்டு. பிரியாணி ரெடியா இருக்கு. எக்ஸைட் ஆக வேண்டாம். 10 நிமிஷம் அவங்க வந்து இது இறங்குறதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கிளாக்ல வச்சிருக்கோம். 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாப்போம். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப. ஆனா இது வரைக்கும் பிரியாணி சூப்பரா போயிட்டு இருக்குல்ல.
டேஸ்டா போயிட்டு இருக்கு. சூப்பர் மாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னா வீடியோ பாரு. டைம் இல்ல, நமக்கு இன்னும் 5 minutes இருக்கு. சீக்கிரம் கமான் பண்ணுமா. அதுமா 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குங்க இது பண்றது. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா பிரியாணி சொதப்பிடும். அதனால கொஞ்சம் த்ரில்லிங்காவும் பயமாவும் இருக்கு. அரிசி வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து வந்து புதினா எல்லாத்தையும் கிளீனா எடுத்து போடு. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. மூடி வச்சுட்டு இவ்வளவு கோவக்காரங்க நமக்கு தெரியாம போச்சு. அரிசி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அது ஊறணும். 10 நிமிஷம் வேகணும். அதனால மூடி வச்சிருக்கோம். அலாரம் வச்சாச்சு. பிரியாணி வரப்போகுதுன்றது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. உங்களுக்கு த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போது தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கு. ரொம்ப குஷியோ. பிளஸ் வந்து அவளுக்கு ரைத்தா பிடிக்குமே, ரைத்தா பண்ணிருக்கேன். பேரலா ஒரு 4-5 முட்டை அதை வச்சிடறேன். ஸோ அதனால அதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஒரு பிரியாணி கம்ப்ளீட் காம்போவா இருக்கும் இல்லையா, பண்ணா பக்காவா பண்ணும். அதனால பண்ணிருக்கேன். நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 5 minutes later. பிரியாணியை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். கடைசியா தம் வச்சிருக்கேன். கீழே சிம்ல வச்சுட்டு மேல தம் வச்சிருக்கேன். மேல வந்து வெயிட் வச்சிருக்கேன். ஸோ இன்னொரு 15 minutesல நம்மளோட பிரியாணி ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனா இப்போ வரைக்கும் பிரியாணி நல்லா வந்திருக்குன்னு தான் நான் கெஸ் பண்ணேன். சாப்பிட்டியா? நான் குமார் அவசரப்பட்டியே. திட்டுக்கோழி சாப்பிட்டு இருக்கா. கிளறி விட்டு இப்ப தம் வச்சிருக்கோம். 15 minutes கழிச்சு நம்ம இப்ப பார்க்க போறோம். பிரியாணி முட்டை ரைத்தா ரெடிங்க. ரெடி. ஒரு வழியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் கட்டி எடுத்து வச்சாச்சு. இப்ப நான் ஓபன் பண்ண போறேன். ஆராதனா ஜூம் கியர். செம்மையா வந்திருக்கு. சூப்பரே. கொஞ்சோண்டு வந்து நமக்கு இவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். பொய் சொல்லாதரி. இந்த கறியோட வாசனை தூக்குற. ஜெயிச்சிட்டோமா? சூப்பர். சோ ஒரு வழியா பிரியாணி முடிச்சு விட்டோம். சூப்பரா இருக்கு. ஒரு நிமிஷம் இருடா, வர்றாரு. திரும்ப சொல்லு. மம்மி பிரியாணி விட சூப்பரா. இனிமேட்டு பிரியாணி செய்யறோம்னா நம்ம 2 பேர் மட்டும் தான் செய்யறோம். ஓடி. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அடுத்த அணுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்கோன்றது தான் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. அது நம்ம பிரச்சனை கிடையாது. பிரியாணி செய்ய சொன்னால் நம்ம செஞ்சுட்டோம். மற்றதெல்லாம் வந்து அவள் வந்து பண்ணணும். வந்து ரொம்ப பசி இருக்கிறதுனால அணு வரதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. இல்லை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரியாணி பண்ணிருக்கணும்னு தெரியக்கூடாது. நான் ரெடியா வச்சிருக்கேன். இந்த ஐடியாவை நெத்திக்கு கொண்டு வரேன். ஏதாச்சும் ஒரு பவுல் மாதிரி எடுத்து பிரியாணி கொஞ்சம் வச்சுட்டு மூடிட்டு போய் தரலாம். மம்மி எப்படி சர்ப்ரைஸ் ஆகணும் பாப்போமா? பசியோட வரவளுக்கு என்ன பண்ண போறோம்? பிரியாணி மட்டுமா தர போறோம்? ரைத்தா தர போறோம், முட்டை தர போறோம், எல்லாம் தர போறோம். என்ஜாய் பண்ண போறோம். கீழே வந்திருக்கிற நாங்க உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி உனக்கு கொடுக்கலாம் பண்ணலாம் வைக்கலான்னு பார்த்தா சீன் போடுறியா? என்னது எங்க வாங்குனீங்க? செம்ம டேஸ்டா இருக்கு. திமிர் பூச்சி போய் அலையாத. சம்பந்தமே இல்லாம இவ்வளவு கோவப்படுறீங்களே. நீங்க யார் பாஸ்? பாரு வாங்கி கொட்டிட்டியா? வாங்கி கொட்டதா சொல்லு. வாங்கி கொட்டினியா? செஞ்சேன்டா. ஏய் ஆராதனை கம்ப்ளீட்டடா செஞ்சேன். செம்ம டேஸ்ட் இருக்கு. ஏய் லைஃப்ல நானே பிரிப்பேர் செஞ்சதுங்க. ஓ மை காட், செம்மையா இருக்கு பாப்பு. தனகடி செல்ல குட்டி. எங்க முத்தம் கொடுத்த? நெஞ்சிலையா? ஓகே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? சூப்பரா இருக்கு. நம்புறீங்களா இல்லையா? நீ சாப்பிட்டீங்களா? நாளோ பண்ணிட்டோம். பசி தாங்கல. செம்மையா இருக்கு பிரியாணி. ஓ மை காட், செம்ம சூப்பர் பாலு. இதுக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அடுத்து அவங்க பாட்டு பாதி வேலை பார்த்தா அவன் என் கூட. பாவம். 65 மட்டும் கொஞ்சம் 65யா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சூப்பரா இருக்குங்க.
பாலு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க உங்களுக்குலாம். செம்மையா பண்ணிருக்கு பாலு, சீரியஸா. போடுவோம் ஓகேவா? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. பசியில் வந்த உனக்கு ஏதாவது கிடச்சிதா? நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன்னு நினச்சி வந்தேன். ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்குது பிரியாணி. சூப்பராக இருக்கா? ஓகே, என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆராதனா ஃபார் பீயிங் எவ்ரிதிங் டு மீ. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. பாய். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். நான் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மண்ணுக்கு வச்சிருக்கேன். பை.